ஸோ இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நான் சொன்னது போல் வந்து இந்த பிஸ்னஸ்மேன் இல்லைன்னா ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு நபர் வந்து ஒரே நாளில் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து எதையுமே எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். அதுவும் வந்து இது வந்து சில நேரங்களில் வந்து இன்னொருத்தருடைய ஐடியாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே தவிர அது முழுக்க 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 நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையாக அது மாறாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி சவுலனுடைய சவுண்ட் கம்மி பண்ணுங்க, சவுலனுடைய ட்ரெஸ் வந்து தாவீதுக்கு வந்து இல்லை இது எனக்கு வித்தியாசமான பழக்கமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னது மாதிரி இந்த பிஸ்னஸ்ஸு இந்த உயர்வு அதில் வந்து இன்னொருத்தருடைய பேட்டர்னை வந்து நம்ம அப்படியே காப்பி அடிக்க முடியாது. அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும், அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் அது நமக்கு அது சரி பண்ண வருமா அப்படின்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப பாசிபிளாக இருக்காது. அவர்களுடைய காரியத்தில் வந்து ஐடியாஸை நம்ம எடுத்துக்கலாம், சில காரியத்தை தெரிஞ்சுக்கலாம், சில ஒழுக்க முறைகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்களை நடத்துனது போல தான் ஆண்டவர் நம்மளை நடத்துவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, முயற்சி எடுக்கிறவங்க நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருடையதை அவங்க வந்து 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்களும் அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்து இது முன்னாடி வரும். அவங்க இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, இப்படி ஷோரூம் வச்சுருக்குறாங்க, இப்படி ட்ராக் எல்லாம் இப்படி வச்சுருக்குறாங்க, அதனால தான் அவங்களுக்கு சேல் ஆகுது, அதனால தான் அவங்க பெரிய ஆளாக மாறி இருக்கிறாங்க, உடனே நமக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிடலாம், நம்ம உடனே பண்ணிடுவோம். இல்லவே இல்லை. தயவு செய்து இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடித்து அப்படியே பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அது ரொம்ப ராங்காக போயிடும். அதை வந்து கர்த்தரும் வந்து ஒரு நாளும் அவர் விரும்புகிறவரே அல்ல. என்னன்னா, உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்களை கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அதையும் ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவர் வந்து நல்லவராக இருக்கிறார். அதனால் இன்னொருத்தரை பார்த்து நம்ம வந்து செய்யணும்னு ஆண்டவர் சொல்லலை. எப்படி வரங்களிலே வித்தியாசம் உண்டோ, எப்படி ஊழியங்களில் வித்தியாசம் உண்டோ, எப்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களில் வித்தியாசம் உண்டோ, அதே போல் ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் நடத்துறதுல வந்து ஆண்டவர் வந்து வித்தியாசமாக நடத்துவார். சிலருக்கு வந்து பெரிய ஷோரூம் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் சிலருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவிலேருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் வந்து என்னுடைய திருமணம் வந்து 2008 நடந்துச்சு, 2008 வருஷம். எங்களுக்கு என்னமோ எதேர்ச்சியாக வந்து May 28 அந்த நாள் என்ன நாள்னா, இது யாருமே கல்யாணம் வைக்காத ஒரு நாள். எதேர்ச்சியாக வந்து நாங்கள் அந்த டேட்டை கேட்டோம், பாஸ்டர்ஸ் ஃப்ரீயாக இருந்தாங்க, நாங்கள் அந்த டேட்டில் வந்து அந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தா அது வந்து ரொம்ப மோசமான நாள், இந்த கருநாளாக ஏதோ வந்து யாருமே எந்த நல்ல காரியமும் பண்ணாத ஒரு நாள். எங்களுக்கு இது தெரியாது. நான் போகிற பக்கம் நிறைய பக்கம் கேட்டாங்க, என்ன இந்த நாளாக வச்சுருக்கீங்க? ஆமாம் பாஸ்டர்ஸ் வசதியாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். என்னமோ தெரில, அந்த நாள் நாங்கள் திருமணம் வச்சதுனால எல்லாமே ஆஃப் ரேட். அப்படின்னா மண்டபத்தில் போனால், சார் இது ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கங்க அப்படின்னு. அப்போ அந்த டைம் வந்து ஒரு கேமரா இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்காக நானும் இன்னொரு ஊழியக்காரரும் போய் பார்த்தோம். அப்போ வந்து அவர் பார்த்துட்டு வந்து டேட் என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி May 28 அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் கல்யாணம் நடத்துகிற அதே இடத்துல அதுக்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஷூட்டிங் நடக்குது, அதனால அதில் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாவுடைய ப்ராஜெக்ட். அது நாங்கள் எல்லாம் நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வர்றோம், பட் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடலாமான்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்கிட்ட பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக போடுறதா இருந்தால் நீங்கள் வேணால் போடுங்க, என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான், நான் இவ்வளோதான் நியமித்து வச்சுருக்கிறேன், இது இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, உங்களுக்கு எவ்வளோ இந்த ரேட்டில் போட முடியுமோ அது மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே அது சொன்ன உடனே அவருக்கு என்னமோ பிடிச்சி போயிடுச்சு. இல்லை நான் கண்டிப்பாக போட்டு தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அந்த கலர் லைட்டு அத்தெல்லாம் போட்டு ரொம்ப கிராண்ட் பண்ணி விட்டார் அவர். நிறைய மேட்டெல்லாம் போட்டு, நான் அப்படி யோசிக்கவே இல்லை. என்னமோ அது வந்து அந்த டைமில் எங்களுக்கும் ஒரு அது ப்ளஸ் பாயிண்டாக மாறிடுச்சு, அது முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து என் கூட வந்து என்னுடைய கீழே வந்து பைபிள் காலேஜ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல வந்திருந்தாங்க மேரேஜுக்கு.
வந்து மேரேஜுக்கு வந்து பார்த்த உடனே என்னை மண்டபத்தில் நிற்கும் போதுமே அவன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், என்ன மாமனார் வீட்டிலேருந்து நிறைய கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் வாங்கவே கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அவங்கள்ட்ட எந்த மணியுமே வாங்கலை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான். இல்லை இவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் சும்மா நம்ம வந்து கல்லறின் போது 2 மாங்காய் ஒத்துக்கொட்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன். நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் அவன் அதை மனசுலேயே வச்சுருந்துருக்கிறான். என்ன வச்சுருந்துக்கிறான் அப்படின்னு சொன்னால், நமக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் இவன் பண்ணதை விட கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு. நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சது அவனுக்கு தெரில. அவன் வந்து ரொம்ப கடன் வாங்கி என்னையும் கூப்பிட்டுருந்தான். அந்த மேரேஜுக்கு நான் போனேன். ரொம்ப கிராண்டாக, ரொம்ப பயங்கரமா. அப்படின்னா எங்கள் செட்டில் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணது யாருமே இல்லை. அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருந்தான். பண்ணி கடன்காரனாய் மாறினவன். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இன்னைக்கு என்ன வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கடனை ஃபுல்லாக கொடுத்திருக்கவும் முடியல. அவனுடைய மேரேஜ் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியாகவே மாறிடுச்சு. அதனால் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். ஸோ இன்னொருத்தர் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் செய்கிறாங்க, அவங்கள பார்த்து வேண்டவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்க, நீங்கள் ஆண்டவரிடத்துல கேளுங்க. நமக்கு நிறைய பேருக்கு வந்து பெரிய மைனஸே என்ன அப்படின்னா, இன்னொருத்தரை பார்த்து தான் நம்ம செய்வோம். அவங்க கூட்டம் நடத்திட்டாங்களா, நம்ம கூட்டம் நடத்தணும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, நம்ம இப்படி பண்ணணும். அவங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சாங்களா, நம்ம பிரான்ச் ஆரம்பிக்கணும். அவங்க கடையில் இவ்வளோ பொருள் இறக்குனாங்களா, நம்ம இவங்க இல்லவே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், எனக்குரியதை நிறைவேற்றுகிற கர்த்தர், உங்களுக்கு உரியதை தருகிற கர்த்தர். அதனால் இன்னொருத்தருடைய அந்த பேட்டர்ன்ஸ், இன்னொருத்தனுடைய காரியத்தை வந்து சில விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சில விஷயத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துறது எப்படி நடத்துவாருன்னா, ரொம்ப வித்தியாசமாக நடத்துவார். பஞ்சமுள்ள காலத்தில் உங்களை அழகாக கர்த்தர் நடத்துவார். உங்கள்கிட்ட இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவை இருக்குதோ அந்த தேவையை பூர்த்தி செய்து 12 கூடை நிறைய மிச்சமும் எடுக்க வைக்கிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவரே, அவனை மாதிரி எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி பணம் இல்லை, அவங்கள மாதிரி பின்னணி இல்லை, அவங்கள மாதிரி படிப்பு இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு பேக்ரவுண்டு எதுவும் இல்லை, எதுவுமே வேண்டாம். கர்த்தர் வந்து உங்களுக்கு இருக்கிறத எவ்வளோ பிளஸ் பண்ண முடியுமோ அவருக்கு அது லேசான காரியம். அதனால் நம்பர் 2, 2வது, ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவது நீங்கள் மறந்துடக்கூடாது. நமக்கு என்ன ஆண்டவர், ஒரு பிஸ்னஸ் மேன், வளரக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீங்கள் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். நிறைய அதான் இந்த டைமிங்கை நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் இறங்கி செயல்படுங்க. கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நம்ம வேகமாய் செயல்படுவோம். அதில் நீங்கள் ஒரு நாள் தவறக்கூடாது. பெரிய வளர்ந்த சில மனிதர்களை கேட்டு பார்க்கும்போது அவங்களுடைய பின்னணி என்ன இருக்கும்னா, அவங்கெல்லாம் 4 o'clock எழுந்திரிச்சுவாங்க, 4 மணிக்கு. அதான் நான் சொன்னேனே, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை சந்தித்து, சார் உங்களுடைய பிஸ்னஸுடைய பெரிய வெற்றியினுடைய ரகசியம் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டர் 4 o'clock எந்திரிப்பேன் அப்படின்னாரு. ஓ, 4 மணிக்கு, இதுதான் உங்கள் ரகசியம்? ஆனால் ஒரு வேர்டு தான், 4 மணிக்கு எந்திரிப்பேன். என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டால், 12 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிப்பேன், 2 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிப்பேன், 3 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிப்பேன், 3:30க்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிக்காத நாளே இல்லை. 4 o'clock எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு வாக்கிங் போயிடுவேன், முடிச்சுட்டு வந்து குளிச்சிடுவேன். யாருமே ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். அவர் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கார். அதான் ரிஸ்க். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும் அப்படின்னு. அதான் சோம்பேறி வந்து கதவனுடைய கீழ் ஆடுறது மாதிரி ஆடிட்டே இருப்பான் தூக்கத்தில், பைபிள் சொல்லுது. அப்போது அவன் வந்து தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தரை குற்றப்படுத்தி அவங்க நல்லா வர்றாங்க, இவங்க நல்லா வர்றாங்கன்னு பொறாமப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இறங்கி நில்லு மகனே, நிச்சயமாய் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு உள்ள முதல் பாடம் என்ன அப்படின்னா, நீ ஒரு தீர்மானத்தோடு போடுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கேட்கல சத்தமா,
சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே. ஆமாம், ரிஸ்க் எடுக்க போகிறேன். பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் களத்தில் இறங்கி போராட போகிறேன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியேன்னு ஆண்டவர் கூப்பிட்றதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. அத்தனை பேரும் மலைகளிலும் குகைகளிலும் வீடுகளிலும் ஒளிந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடும் போது இவன் ஒரே ஒருத்த மட்டும் ஆலையில் வந்து நின்று போரடிக்கிறத பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. இத்தனை ஆயிரம் பேரில் ஒன்றை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அத்தனை பேரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. அவங்க உயிரை காப்பாற்றிக்கணும்னு நான் நினச்சாங்க. ஆனால் இந்த நாட்டையே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ ரிஸ்க் எடுத்த பாரு, உனக்கு பெலன் தருவேன்னு கர்த்தர் பெலன் தந்து வெறும் அத்தனை பேரை 300 பேரை வச்சு மீதியானியரை கர்த்தர் அவன் கையில் கொடுக்க முடியுமானால் உங்களுடைய கொஞ்சம் பலத்தை வச்சு நான் நம்புகிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் வம்சத்தில் இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் உங்களை விட ஞானிகள் பலர் இருக்கலாம், உங்களை விட பணக்காரர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் அவர்களை விட உங்களை நிறுத்துறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் எங்கே உங்களை பார்க்குறாருன்னா உங்களை வீட்டில் இல்லை, உங்களை பெட்ரூமில் இல்லை, உங்களை கர்த்தர் எங்கே பார்க்க போகிறாருன்னா கர்த்தர் உங்களை நீங்கள் நிற்க வேண்டிய இடத்துல வெளியே வந்து நிற்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ரொம்ப பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தாங்க. நான் இன்னொருத்தருடைய காரியத்தை அல்ல, எனக்குன்னு நீங்கள் வச்சிருக்கிறத ரொம்ப நேர்த்தியாய். இப்போது நான் வந்து இன்னைக்கு இருக்கிறேன் பாருங்களேன், நான் வந்து நேச்சராக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ திடீர்னு கண்ணை மூடி டிஜிஎஸ் தினகரன் ஐயா மாதிரி உங்கள் முன்னாடி பேசினா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் ரசிப்பீங்க? நீங்கள் வேணால் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வேணால் பார்ப்பீங்க. அந்த 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயா மாதிரி மிமிக்ரி வேணால் பண்ணலாமே தவிர அவரை மாதிரி முழு மெசேஜும் கொடுத்தா நீங்கள் என்ன எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்க முடியும்? பென்ஸ்ன்றவர் பென்ஸ் தான், டிஜிஎஸ் ஐயான்றவங்க அதான், அவங்களுக்கு அது ஓகே, இது எனக்கு ஓகே. அது வந்து அவங்களுடையதை நான் யூஸ் பண்ண முடியாது. எனக்குன்னு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு தனி யூனிக் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எனக்கு அவங்கள மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த ஜெபத்திற்கே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்குள்ள யாரிடத்துலையும் இல்லாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு, அது தனியாக தெரியும். அதனால இரண்டாவது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க, அதை நான் செய்யக்கூடிய பலனை இன்னொருத்தரை பார்த்து நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா தெரிஞ்சுக்கணும் தவிர அவங்கள மாதிரியே அல்ல, எனக்குரியதை செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் தருகிறவர். ஆமேன். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவனாய் மாறப்போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்றத முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அதை தெரியணும், நீங்கள் என்ன பண்ண போறீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு செய்தி கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு காலையில் வந்து சர்ச்சில் ஒரு செய்தி கொடுத்தேன். என்ன செய்தி கொடுத்தேன்னா, அன்னாளின் பாடல் அப்படின்ற ஒரு தலைப்பில் அன்னாளுடைய பாட்டில் இருக்கிற 3 லைன் அதை குறித்து ஒரு செய்தியை கொடுத்தேன். அப்போது இந்த செய்தியை வந்து நான் ஆயத்தமாகும் போது முதல்ல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆண்டவருடைய துணையோடு இன்னைக்கு ஜனங்களுக்கு வந்து எதை வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே எனக்கு அதனுடைய நாலேஜ் எனக்கு வேணும். நான் இந்த செய்தியை வந்து இப்படி துவங்க போகிறேன், இந்த செய்தியை வந்து இப்படி வந்து ஜனங்களுக்குள்ள அவங்களுக்கு இப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன், இந்த செய்தியினுடைய முடிவில் வந்து அவங்கள வந்து இப்படி நான் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வைக்க போகிறேன். இந்த ஒரு நாலேஜ் எனக்கு வந்து சரியாக இல்லாமல் நான் வந்து பலிபீடத்தில் வந்து நான் நின்ன அப்படின்னு சொன்னால் அந்த செய்தியை உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியாதுன்னா, எனக்கே அது புரியாததுனால நான் சரியாக உங்கள்கிட்ட கன்வே பண்ண முடியாது, உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அப்போது முதல்ல ஒரு விஷயத்தை குறித்து, நான் செய்ய போகிற விஷயத்தை குறித்து முதல்ல யார் தெரிஞ்சுக்கணும்னா நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸில் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன, உயர்வில் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை பற்றி எந்த நாலேஜுமே அவங்களுக்கு இல்லை, அதை குறித்து எதுவுமே படிப்பினை இல்லை. அது சிலர் கேட்டால் அது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து தெரிஞ்சுக்காத விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. இப்போ வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டல் நிறைய பேர் நடத்துகிறாங்க.
ஆனால் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாஸ்டர்ன்ற ஒருத்தர் மட்டும் நம்ம ஊர் பாஷையின்படி சொன்னால் கழுத்தை அறுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் திவால் தான். யாரை நம்பி தான் இருக்குது சொல்லுங்களேன். காலையில் யாருக்கு நமக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஓனருக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். யார் மாஸ்டர் தண்ணி அடித்து படுத்துட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அன்னைக்கு தோசை அம்போ. ஆனால் அதே நேரம் இது ஆரம்பத்தில் சொல்கிறேன், இது வளர்ந்ததற்கு பிற்பாடு, பெரிய பெரிய யூனிட்ஸாக நீங்கள் மாறினதற்கு பிற்பாடு, நிறைய பிரான்ச்சஸ் வச்சதுக்கு பிற்பாடு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. அதற்கு பிறகு நீங்கள் அதை கிளியர் பண்ணி, அதுக்காக ஆள் செட் பண்ணி, அதுக்காக மேனேஜரை இது பண்ணி, அது வேற ஒரு பேட்டர்ன். ஆனால் துவக்கத்திலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, ஒருவேளை எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் அந்த இடத்துல இல்லைன்னா கூட எனக்கு அது ஒன்றும் சொல்லி கொடுக்க தெரியணும், இல்லை அந்த காரியத்தை எனக்கு செய்ய கண்டிப்பாக தெரியணும். எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். உண்மையிலேயே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேனே, நான் ஒரு 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 3 இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு சண்டே சர்வீஸ் முடிக்கிறதுக்குள்ள எப்படி ஒரு 15 டைமாவது பாத்ரூம் போயிடுவேன், 15 டைமாவது லூஸ் மோஷன் ஆயிடும். என்ன அப்படின்னா, நாளைக்கு செய்தி கொடுக்க போறோன்ற பயமே. நாளைக்கு ஐயோ இத்தனை பேருக்கு செய்தி கொடுக்கணுமா ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் திருப்தியாக அனுப்பிட முடியுமா, இந்த ஜனங்களுக்கெல்லாம் பேச முடியுமா, என்ன பேசுவேன், எப்படி பேசுவேன் அப்படின்ற அந்த பயத்திலேயே என்ன பண்ணுவோன்னா, அந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் அந்த பதட்டம். வெள்ளி சனி ஞாயிறு வரும்போது பாத்ரூம்லேருந்து தான் டைரெக்டாக பலிபீடத்திலே நிற்கிறதுன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோ பயமாக இருக்கும், அவ்வளோ பயமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு நாள் யோசித்தேன். என்ன யோசிச்சேன்னா, ஆண்டவரே உங்கள் வசனத்தை பேசும்போது நடுக்கம் எனக்கு இருக்கணும், நான் ஐ ஆம் ரெடி. உங்கள் வசனத்தை பேசும்போது நடுக்கம் எனக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நான் உணர்றேன். ஆனால் ஒன்று, எனக்கு என்னமோ இது நார்மலாக தெரியல. நான் இவ்வளோ பயப்பட்டு, இவ்வளோ டென்ஷன் ஆகி, இவ்வளோ பிபி ஏற்றி நான் போய் பலிபீடத்தில் நிற்கும் போது இந்த டென்ஷன்னாலே என்ன பண்ண முடியதில்லைன்னா, என்னால் சரியாக அந்த சர்வீஸை முடித்து வர்றவங்களுக்கு ஜோம் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே நான் டயர்டாகிடுறேன். எனக்கு ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுறதுனால ரொம்ப டயர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னால் அந்த அவங்களுக்காக சரியாக ஜெபம் கூட பண்ண முடியல. எனக்கு இது நார்மலாக தெரியல அப்படின்னு ஒரு நாள் நான் உட்காரேன், எனக்கு கற்றுத்தாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தை வசனத்தை தேட சொல்கிறாரு. அந்த வசனத்தை தேடும்போது சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, என்னத்தை பேசுவோம் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் பேச வேண்டியது எதுவோ அது உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சொன்ன உடனே மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. சரி என்ன பண்ணணும் ஆண்டவரே, ஒன்று பண்ணு, நீ முதல்ல நீ என்னத்தை பேசுவோன்னு பயப்படாத, நீ என்ன பேச உன்னுடைய வாயில் வைக்கிறேனோ அதை நீ ரொம்ப அழகாக நீ ரெடி பண்ணிக்கோ. நீ என்ன உனக்கு நான் சொல்கிறேனோ, நீ என்ன செய்ய போகிற அப்படின்றத நீ மனசில் டிசைன் பண்ணிக்கோ, கிளியர் பண்ணிக்கோ, ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோ. இப்போ ரெடியா, நீ போய் நில்லு. ஒன்றும் இல்லை, நான் உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கேன், உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் உன்னை தலைவனாக வச்சேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க சத்தத்துக்கு அவங்க செவி கொடுப்பாங்க. அப்போ தான் அதுவும் வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சு, இப்போவும் ப்ராக்டிஸில் தான் இருக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கும் இந்த இடத்துல வரும்போது அப்படி தான், காலையில் ப்ரிப்ரேஷன் ஆனாலும் ஆண்டவரே இத்தனை பேர் அங்கேருந்து நம்பி வருவாங்க, உன்னை நம்பி வரல, என்ன நம்பி தானே வர்றாங்க, சரி நீ போய் நில்லு அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளேயே சரி ஓகே இதை பேசுவோம், இப்படி ஜெபம் பண்ணுவோம், நடத்துவோம். இன்னும் நமக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப லாங் டைம் இருக்குது, நம்ம அவங்கள கையை பிடிச்சி ரொம்ப மாதம் நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த காலையிலே சில வீடுகளில் ஒரு போராட்டம் நடக்கும். என்ன போராட்டம் தெரியுமா, இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு சமையல் என்ன பண்ண, இந்த குழப்பம் நீடிக்கும் பாருங்க 1 மணி நேரம் வீட்டில். கடைசியில் இந்த குழப்பம் என்னவா முடியும் அப்படின்னா, சரி இன்னைக்கு கூட்டுஞ்சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் சாதத்தில் முடியும். இதெல்லாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நோ டென்ஷன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லா வீடுகள்லையுமே இந்த சமையல் பிரச்சனையை குறித்து யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே என்ன எடுப்போம், நான்வெஜ். அது ஒன்று பிரியாணி இல்லைன்னா சிக்கன் ஏதோ. அப்போது இந்த டைம் டேபிள் போட்டு பண்ணுறாங்க பாருங்களேன்,
இதனால தான் டைம் டேபிள் போட்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. திங்கக்கிழமை காலையிலே பொங்கல், மதியானம் சாம்பாரும் சாதமும், இரவிலே தோசையும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டுருவாங்க. நம்ம அது இல்லாததுனால தான் நம்ம ரொம்ப வந்து குழம்புறோம். அதனால் நம்பர் 3, எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கையில் கொடுக்குற தொழில், என் கையில் கொடுக்குற வேலையை முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு அதை குறித்த நாலேஜை கொடுங்க. நான் அதில் முதல்ல தெளிவாகணும். நான் என்ன ஆரம்பிக்க போகிறேன், நான் அதை எப்படி கொடுக்க போகிறேன், நான் அதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன், அதனுடைய விஷன் என்ன, நோக்கம் என்ன, ஃபஸ்ட்டு எனக்கு அது தெரியட்டும். எனிவே என்னவா இருந்தாலும், இப்போது இந்த கார் ஓட்டுறாங்க பாருங்களேன், நான் நிறைய பேருடைய காரில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து இந்த கார் ட்ராவல் மட்டும் என்னமோ தெரில, எனக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியுமோ இல்லையோ, ஆனால் ஒழுங்காக ஓட்டலைன்னா கண்டுபிடிக்க தெரியும். ஆமாம், உட்காந்து அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே இவங்க என்னை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க, இல்லைன்னா என் முதுகு உடச்சிருவாங்கன்றத வந்து நமக்கு பார்க்க தெரியும். ஒருத்தர் இருந்தார், இப்போ இறந்து போயிட்டாரு. அவர் ஓட்டுவார் பாருங்க, எந்த ஸ்பீடு பிரேக்கரையும் விட்டு வைக்க மாட்டார். நான் சொல்லுவேன், அவர் கையில் இந்த வண்டியை கொடுக்கறதுக்கு ஆம்புலன்ஸை தான் கொடுக்கணும், பாடி கூட எந்திரிச்சு நின்றுடும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஆனால் என்னன்னா 15 வருஷமா டிரைவர், 15 வருஷமா டிரைவ் பண்றாரு. அவருடைய வேலையே டிரைவர், அவர் சம்பாதிக்கிறதே டிரைவிங்ல தான் சம்பாதிக்கிறாரு, அவருடைய எல்லாமே டிரைவிங் தான். ஆனா 15 வருஷமா அந்த வண்டியை எப்படி ஓட்டணும்னு அவருக்கு, ஒருத்தர் நம்ம உட்கார வச்சிருக்கிறோம், இவரை எப்படி கொண்டு போய் விடணும், அவருக்கு என்ன தெரியுமா, ஸ்டேரிங்கை பிடிக்கணும், பிரேக்கை அழுத்தணும், கியரை, அவருக்கு 3 தெரியும், ஸ்டியரிங் தெரியும், பிரேக் தெரியும், கியர் தெரியும், அவ்வளோதான். ஓட்டியாச்சு வண்டி. சைடை மிரரை பார்த்துக்கப்பா, முன்னாடி வண்டி வந்தால் பிரேக் அடிக்கணும், கியரை மாற்றணும். அந்த வண்டியை வந்து எப்படி ஓட்டணுன்றது தெரியாததுனால ட்ராவல் பண்ணவே முடியல. அப்போ வந்து ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, செஞ்சதை குறித்து உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு அதில் என்ன தெரியும், என்ன தெரியும். நீங்கள் இதை ரொம்ப கிளியராக, பயமே படாதீங்க, பதட்டமே படாதீங்க. தெரியலையா, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இப்போ சமீப காலமாக நான் வந்து உண்மையிலே எனக்கு வந்து இன்னைக்கு 100 days 100 நாள் ஜெபம் நடந்துச்சு பாருங்க. 100 நாள் பெரிய போராட்டம் தான், அது ஒரு பெரிய பாதை. ஆனாலும் இந்த 100 நாள் ஒரே ஆள் ஆராதனை நடத்தி, ஒரே ஆள் செய்தி கொடுத்து, புதிய புதிய செய்தி கொடுக்கறது அப்படின்றது எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற அத்தனை பாஸ்டர்ஸும் கேட்குற ஒன்று. 100 நாள் நீங்களா, 100 நாள் நீங்களா, வெளியிலேருந்து யாருமே கூப்பிடலையா, எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ணுவீங்க, உங்களால் பண்ணவே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பெலன். ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த 100 நாள் ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ள இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுக்குறீங்க, நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், இதை அழகாக எனக்குள்ள அதை செஞ்சு அதை கொடுக்கும்போது இன்னைக்கு அது என்னவா இருக்குன்னா ரொம்ப வெற்றியாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை கொடுக்க போறாரு. இப்போ குடும்பம்னா கூட எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தை நடத்துறதுக்குன்னு என்ன தெரியணும்னா ஒரு நாலேஜ், ஒரு ஐடியா. அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை நடத்தக்கூடிய அந்த அறிவை கர்த்தர் முதல்ல எனக்கு தரணும். நீங்க மட்டும் இதுல தேர்னவர்களா இருங்க, நான் நம்புறேன் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவ்வளோ அழகா நீங்க மாறிடுவீங்க. ஜெபம் பண்ண போறோம். அடுத்த ஜெப குறிப்புக்காக, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, நான் என்ன செய்ய போறேன்னு முதல்ல யாருக்கு தெரியணும், எனக்கு தெரியணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா கணக்கு பார்க்கணும். உங்களுக்கு என்ன தெரியணும், நீங்க எத்தனை ரூம் கட்டுறீங்கன்னு தெரியணும், எதுல கட்ட போறீங்கன்னு தெரியணும், எங்க வாசல் வைக்கிறீங்கன்னு தெரியணும், எங்க கதவு வைக்க போறீங்கன்னு தெரியணும், அது என்ன பர்பஸ்ன்னு தெரியணும். இந்த பர்பஸே தெரியாம வீடு கட்டுறவங்க அந்த வீட்டில் ரொம்ப நாள் குடியிருக்கவும் முடியாது, அந்த வீட்டை அழகா அவங்க வச்சிருக்கவும் முடியாது. ஆமேன். சில பழைய அம்மாங்களுக்கெல்லாம் வீடு கட்டும்போது கிச்சன் மட்டும் ஒரு 15-20 அடிக்கு பெருசாக இருக்கும், 3 பெட்ரூம் சேர்த்து ஒரே கிச்சனாக இருக்கும். ஏன்னா யாரோ கற்றுக் கொடுத்துட்டாங்க, கிச்சன் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தால் மனைவியை சந்தோஷப்படுத்திடலான்னு சொல்லி. அதனால கணவன்மாரும் கிச்சனை ரொம்ப பெருசாக போடுவாங்க. ஆனால் கிச்சனை பெருசாக போட்டு எந்த பிரயோஜனமும், அங்கே ஒரு அடுப்பு, ஒரு சிங்கு, அவ்வளோதான், 2-3 பாத்திரம் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அதை குறித்த ஒரு ஐடியா,
நாளைக்கு காலையில் இந்த ஜெபம் முடிச்சுட்டு உங்கள் தொழிலுக்கு நீங்கள் எழும்பி போகும்போது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் காலையிலே ஒரு டிசைன் பண்ணுவீங்க, இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், எப்படி இதை கொண்டு போய் சேர்க்க போகிறேன், எப்படி இதை விற்க போகிறேன். அதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்ம வந்து ஒரு இறால் பொரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொரிச்சதை விட அவ்வளோ அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்கள் இறாலுக்கு மதிப்பே இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் பழைய கூட்டு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே 2 போட்டு கொண்டு போய் கொடுத்துருவீங்க. ஆனால் அதே இது 5 ஸ்டார் ஹோட்டலில் அதை விட கேவலமாக இருக்கும். ஆனால் அதை வச்சு ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சு பக்கத்தில் வந்து ஒரு கேரட்டை அழகாக டிசைன் பண்ணி வச்சு அவ்வளோ சைடில் ஒரு சாஸ் வச்சு அப்படியே ஒரு பெரிய தட்டில் கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு என்னமோ பரலோகத்திலேருந்து மன்னா வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லைடா, அதே ஆள் தான்ப்பா இது, அவ்வளோதான். என்னன்னா அந்த ஐடியா, அந்த நாலேஜ், நான் எப்படி செய்ய போகிறேன், ஜெபம் பண்ணலாமா? எனிவே வெறும் இது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, A to Z எல்லாத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்குற கர்த்தர். இன்னையிலேருந்து கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். இன்னையிலேருந்து அந்த அபிஷேகம் உங்களை தேடி வரும். அந்த நாலேஜை கர்த்தர் முதல்ல உங்களுக்கு கர்த்தர் தருவார். இனி அதை பதட்டமே இல்லாமல் நீங்கள் செய்வீங்க. இனி அதை நீங்கள் தைரியமாக நீங்கள் செய்வீங்க. இனி நீங்கள் செய்கிறத பார்த்து நிறைய பேர் பிரமிப்பாங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, அப்பாவை பார்த்து எனக்கு ஒரு கிருபையை தந்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தந்துருங்க ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே. நீங்க கேளுங்க, ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். ஏசப்பா, இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தந்துருங்க ஆண்டவரே, தந்துருங்க ஆண்டவரே. அதை சரியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய கிருபையை தந்துருங்க ஆண்டவரே. அதை சரியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோடு, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன், பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தான் பாப்பா என் முன்னே நிறுத்தி கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லி தாங்க ஆண்டவரே, சொல்லி தாங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு சொல்லி தாங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே. நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வர்றேன்னு வந்துடக்கூடாது ஆண்டவரே, ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துடக்கூடாது ஆண்டவரே. அதை குறிச்ச அறிவை, என் கையில கொடுக்கிற அந்த பொறுப்பை குறிச்ச ஒரு அறிவை, என் கையில கொடுக்கிற அந்த பிசினஸனுடைய ஒரு அறிவை இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த காரியம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துவங்கினது முதற்கொண்டு அந்த கடினமான அந்த காரியம் ரொம்ப லெகுவா மாறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. கைகளை உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லுங்க, அந்த கிருபை எனக்கு தந்துருங்கய்யா, 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 தந்துருங்கய்யா. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 3, மூணாவது, நீங்கள் மறந்துட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு முதல்ல அதை குறித்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் வந்து எல்லாத்துலேயும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஆமென். ஒரு வேலையை உங்கள் கையில் எடுக்கும்போது
நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா அதை குறித்த ஒரு டிசைனை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடணும். இதான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்படி நான் கொண்டு போக போகிறேன், இப்படி நான் முடிக்க போகிறேன், இப்படி நான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன், அவ்வளோதான், டன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வர்ற வெற்றி தோல்வி எல்லாத்தையும் கர்த்தரை பார்த்து கொள்ளுவார், அவர் செய்வார். அதில் நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம். ஸோ நம்பர் 4, 4வதாக, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு தலைவனுக்கு, ஒரு தலைவிக்கு வேண்டிய ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, இந்த இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமான ஒன்று. இது எதில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எதிலெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது ஒரு எதில் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல நான் நாத்தம் அடிக்கல அப்படின்றதே என்னது? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து பேச வரீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ரொம்ப நாத்தம் அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 2 அடி தள்ளி நின்று தான் பேசுவீங்க, இல்லை 5 அடி தள்ளி நின்று பேசுவீங்க. உங்கள் வாயில் துர்நாற்றம் வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்க. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன குறையுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் என்ன பண்ணுது? குறையுது. அப்போது நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது என்ன அறியாமலே என்ன வருது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம நல்லா சுத்தமாக இருக்கிறோம், நம்ம வந்து நீட்டாக இருக்கிறோம், நமக்கு வந்து அவங்க கேட்குறது நமக்கு தெரியும். அப்போது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் இதிலெல்லாம் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அதை குறித்து என்ன இல்லைன்னா, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போது அந்த நம்பிக்கை இல்லாமலே நீங்கள் வாழ்ந்தா எப்படி உங்களுடைய இதை கொண்டு போக முடியும்? அதுக்கு அதை ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணுறது தான் நம்முடைய வேலை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வருகிற வரைக்கும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியதுதான், மாற்றக்கூடியது தான். நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தால் அதில் மாற்ற முடியும், நம்ம கொஞ்சம் ஞானமாக இருந்தால் அந்த காரியத்தை மாற்ற முடியும். இன்னொருத்தருக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்ய போய் அந்த இடத்துல செய்யாமல் திரும்பி வர்றதை விட, அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சும் அவங்கள்ட்ட பேசாமல் திரும்பி வர்றதை விட, இதுவரைக்கும் ஒருவேளை இந்த ஜபத்தில் அட்டன் பண்ணுற வரைக்கும் அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நீங்கள் ரிட்டன் திரும்பி வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுங்க, நான் இனி போய் நின்று எப்படி அவங்களுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னா, நான் வந்து பெருமையாக நிற்க வேண்டாம், ஆனால் எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னா, ஆமாம் இன்னைக்கு உள்ள உலகம் என்ன தெரியுது, நீ என்ன சொல்றியோ முதல்ல அதை குறித்த நம்பிக்கை யார் வேணும்? நம்ம என்ன செய்ய போகிறோமோ, இப்போ ஒரு ப்ராடக்டை நம்ம இந்த பெண்ணை சேல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த நாப்தால் தானே, நாப்தால் சரிதானே நான் சொல்கிறது? napthal.com அதானே, கரெக்டு தானே? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆடுலெல்லாம் போடுவாங்க. நான் சமீபத்தில் ஏதோ ஒரு ஆடு பார்த்தேன், அதுதானப்பா. அதில் பார்க்கும்போது பாருங்க இந்த ஃபோனு லாரி மேலே ஏறினாலும் உடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கும்போது ஒருத்தர் லாரி உள்ள வைக்காது, அது உடஞ்சிச்சு, அது உண்மையாக உடஞ்சிருச்சு. அது நான் பார்த்தது என்ன பார்த்தேன்னா, அதை ட்ரோல் பண்ணுறது தான் பார்த்தேன். அது உடஞ்சிருச்சு, அதை பாருங்க அவன் லாரிக்குள்ளே வச்சது உடஞ்சிருச்சு, இன்னொன்று எடுத்து பாருங்க உடையலைன்னு காமிக்கிறான், அது அப்படியே தெரியுது அம்பட்டமா. அதை ட்ரோல் பண்ணுறவர் ரவுண்டு போட்டு காமிக்கிறார், இதை பாருங்க உடஞ்சிருச்சு அவன் இன்னொன்று. ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, ஏண்டா உனக்கு நியாயம்னு ஏதாவது இருக்காடா? நீ ஆடு கொடுக்குறீங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா, இல்லைங்க நல்லா இருக்குங்க, அப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, அதுக்கு எத்தனை பேர் வாங்குறாங்க. இதை வந்து உலகம், இது வந்து தவறானது, அதை சொல்ல வரல. ஒரு அசுத்த காரியத்தை, நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை, ஃபேக்கான ஒரு காரியத்தை செய்ய போகிற அந்த மனுஷன் எப்படி செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவ்வளவு அதை குறித்த ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோட செய்யும்போது, நீங்கள் கொடுக்க போகிறது அப்படி கிடையாது, உங்களுடைய பிஸ்னஸ் அப்படி கிடையாது. அப்போ வந்து முதல்ல நீங்கள் இன்னைக்கு என்ன வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த கருப்பு வெள்ளை, நான் அழகாக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், எனக்கு அப்படி அதெல்லாத்தையும் பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் இதில் வராது. நீங்கள் சுத்தமாக இருந்தாலே அழகானவர்கள் தான். நம்ம எல்லாருமே அழகானவர்கள் தான். பிளாக்கும் ஒரு பியூட்டி தான், எல்லாமே ஒரு பியூட்டி தான். ஆமேன்.
எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி சைனாக்காரங்கள மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் வந்து தமிழர்களுக்கே வச்சிருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம், இல்லைன்னா இந்தியன்ஸுக்கே வச்சிருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்களேன், நிறைய வெரைட்டி இருக்குது. சில சைனாலாம் போயிட்டீங்கன்னா வெரைட்டி பார்க்கவே முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு 4th 4வது நம்ம வளர்த்த வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவலை வளர்த்துறதுக்கு நான் ஏதாவது ஒரு முயற்சி நான் எடுப்பேன். எந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப நல்லா தெரியுறீங்களோ, நீங்கள் எப்படி இருந்தால் ரொம்ப நல்லா தெரிவிங்களோ, உங்களுக்கு எப்படி இருந்தால் தைரியமாக உங்களுக்கு இருக்குமோ, கண்டிப்பாக நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் செய்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த லெவல் நீங்கள் போக முடியும். ஆமென். அதனால் இப்போது உங்களுடைய இதில் பாருங்கள், நீங்கள் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்களை ஒதுக்கிக்காதீங்க. அதை நீங்கள் மாற்றியே ஆகணும். சிலருக்கு வந்து குடும்பத்தினுடைய சூழ்நிலை, சிலருக்கு என்ன வந்து என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அவங்க கேட்டுருவாங்களோ, என்கிட்ட இருக்க குறைவை கேட்டுருவாங்களோ அப்படின்னு. நீங்கள் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, நீ தைரியமாய் போய் சொல், தைரியமாக போய் நில்லுங்க. ஆண்டவர் அந்த லெவலை உங்களுக்கு கர்த்தர் வளர்த்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாருங்க. எனக்கு வந்து முதல்ல என்னுடைய பிரசங்கத்தில் எனக்கு நம்பிக்கை வேணும். முதல்ல என்னுடைய வேலையில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். இனி நான் வந்து தடுமாற்றத்தோடு நான் செய்யவே மாட்டேன். தடுமாற்றத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா எத்தனை நாள் செய்வீங்க? பாருங்க, ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது. அந்த வேலையை இது ஆகுமா ஆகாதா, இதை செய்து முடிப்பனா முடிக்க மாட்டேனா, இது 10 நாள் இருக்குமா 20 நாள் இருக்குமா, இது என் தரிசனம் இல்லையா, இப்படிப்பட்ட வேரியேஷனில் நீங்களே ஒரு வரைமுறையில் இல்லாமல் அந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி வெளியே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் மாற்றிட்டே இருக்கிறாங்க, புடுங்கி நடக்கிறாங்க. போன மாதம் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன வேலை பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், நான் வந்து ஒரு மொபைல் ஷோரூம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மகனுக்கு நீங்கள் ஒரு மொபைல் ஷோரூமை தரப்போகிறதுக்காக நன்றின்னு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த மாதம் எப்படி போயிட்டுருக்கு மொபைல் கடை அப்படின்னா, அதை மாற்றிட்டேனே நான் மாற்றிட்டு இப்போ வந்து இரும்பு கடை தான் வச்சுருக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இரும்பு கடை வச்சிங்களா? சரி ஆண்டவரே, இந்த இரும்பு கடையை ஆசீர்வதிங்க ஏசப்பா, எப்படியாவது இந்த இரும்பு கடை வைக்கட்டும் அப்படின்னு கேட்டால், அடுத்த மாதம் போய் எப்படி பிரதர் இரும்பு கடை போயிட்டுருக்குன்னா, இல்லை அதை விட்டுட்டு நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டேன், இந்த ஹோட்டல் பண்ணதான். இப்படியே மாதம் அங்கே தாவி இங்கே போய் அங்கே போய் இந்த மாதிரி நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா, உன்னை பிடிச்சிங்களா? தேவனிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடி அதையே தேடி நான் நம்புறேன். என்ன ஏன் அப்படி அந்த பிசினஸ்ல ஆசீர்வதிக்காத கத்ததான் அடுத்தது ஆசீர்வதிக்க போறாரு, அதுல ஆசீர்வதிக்க போறாரு. இதுல வந்து வெற்றி அடைஞ்சவங்க யாருமே இல்லையா? அதை நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி சில பிசினஸ்ல வெற்றி குறைவா இருக்கும், சிலதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், சிலது வாண்டட் அதிகமா இருக்கும், சிலர் குறைவா இருக்கும். அதை நீங்க செக் பண்ணுங்க. அதை நீங்க செக் பண்ணி நீங்க செய்யறது தவறல்ல. ஆனா அதே நேரத்தில் ஒண்ணுல இருந்துட்டீங்களா, ஒண்ணுல கால் வச்சிட்டீங்களா, 3 வருஷம் 2 வருஷம் அதுல தாண்டிட்டீங்களா, நீங்க முதல்ல அதுல ஒரு நம்பிக்கை வைங்க. நீங்க அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை. அதான் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் அப்படின்றது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதுல நீங்க உறுதியா நின்னீங்கன்னா, உதிக்கிறவனுடைய வெளிச்சத்துறதுக்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். இந்த ஆக்சுவலேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த மாற்று கருத்து இருக்கிறவங்க தயவு செய்து தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். ஒண்ணுல நிலையா நில்லுங்க, கால் ஊனுங்க. உங்க கால்களை ஸ்திரப்படுத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆரம்பம் வந்து கல்லில் நார் உரிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் படிப்படியாக நீங்கள் வளருவீங்க, படிப்படியாக ஆண்டவர் உங்களை வளர்த்துவார், அதில் மேலே கண்டிப்பாக கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் ஃபீல்டை வந்து மாற்றவே வேண்டாம். ஐயோ, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதை விட ரொம்ப பெருசாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதையும் ரொம்ப ஞானமாக தான் செய்யணும். சிலர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா இந்த பேராசை பிடிச்சது மாதிரி நிறைய பேர் இந்த இதில் போகிறாங்க பாருங்கள். எதுக்குன்னா இந்த புரோக்கர் மீன்ஸ் வந்து மீடியேட்டர் வேலை தான் இருக்கிற வேலையில் ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு மீடியேட்டர். ஏப்பா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய டேலண்டாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நீங்கள் மீடியேட்டர் வேலை போய் நின்னா எப்படி அது நடக்கும்? அதில் ஒரே அடியாக 50,000 20,000 30,000 கிடைக்குமாமா? இது எதுக்கு நமக்கு?
10 நாள் 20 நாள் சும்மா இருந்துட்டு ஒரு நாள் அந்த மாதிரி 50,000, அது வந்து லாட்டரி அடிக்கிற மாதிரி கிடைக்கும். இந்த லாட்டரி சீட்டு மேல நம்ம நம்பிக்கை வைக்கலாமா? அப்படியெல்லாம் உங்க உழைப்பில் ஆண்டவர் நம்பிக்கை வைக்க உதவி செய்கிறார். கர்த்தர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நான் இன்னைக்கு இந்த ப்ரேயர்ல உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க எந்த தொழில் இருந்தாலும் நான் நம்புறேன், அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது எல்லாருக்குமே ஃபீல்ட் அவுட் ஆனாலும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். வரும்போது நானும் என் பையனும் வந்துட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட சொன்னான், டாடி திரும்பவும் பப்ஜி கேம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். என்கிட்ட தெரியாதுப்பா, எப்படா பப்ஜி கேம் வந்துச்சு? பப்ஜி கேம் தான் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்களே, அது வரலையா? அதெல்லாம் இல்லை, அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னான். அதை வந்து இன்னொரு பேரில் இப்போ வந்து அந்த பேரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணாங்க, அதே கேம் தான் போடுறாங்க, எங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் அதை விளையாண்டுருக்காங்க அப்படின்னா. அப்போது அந்த கேமை உருவாக்குன ஒரு மனுஷன் அந்த கேமை வந்து அதை முடிச்சிட்டாங்க. ஆனால் அவனுடைய புத்தி என்ன அப்படின்னா, சரி நீ பப்ஜின்ற பெயர் வச்சு தானே உள்ளே போக மாட்டேன், நான் பேரை மாற்றிடுறேன். அது உலகத்தினுடைய மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் செய்ய வேண்டிய காரியத்தில் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக என் காரியத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு இருக்கும்போது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏன் தடுமாறுறீங்க? ஏன் தடுமாறுறீங்க? ஏன் உங்கள் காலை எடுத்து எடுத்து வைக்கிறீங்க? ஒரே இடத்துல நிலையா நில்லுங்க, நிலையா நில்லுங்க. ஆண்டவர் வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்குறார், உன்னை நடுவேன், உனக்கு நீர் பாய்ச்சுவேன், உன்னை வளர செய்வேன். உன்னை நடுவேன், உன்னை நீர் பாய்ச்சுவேன், உன்னை வளர செய்வேன். எங்க நடுவாராமா? எங்க நடுவாருன்னா, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதம் சொல்லுது, பள்ளத்தாக்குல இருந்து ஒரு கிளையை ஒடிச்சு எங்க நடுவாராமா? மலை மேல உச்சியில நடுவாராமா. அது வளர்ந்து மரமா மாறி ஜீவராசிகள் எல்லாம் வந்து கீழே பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு கொழுந்த ஒடிச்சு. அதான் நான் சொல்ல, பள்ளத்தாக்கு அப்படின்ற இடமே என்ன இடம்னா ரொம்ப ஒரு 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 குளுமையான ஒரு இடம். அதுலேயும் கொழுந்துன்றது ரொம்ப இலசு. ஆனால் அதை உடைச்சி ஆண்டவர் எங்கே நடுறாரு? எங்க? கண்மலையில். கண்மலையில் எங்கே என்ன இருக்கும்? வெயில். அங்கே நட்டு வளர்த்துக்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்கும் வாக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் உங்களை நடுறாரு. உங்களை நீங்கள் கொழுந்தா இருக்கலாம், நீங்கள் இதுவரைக்கும் ரொம்ப ஒரு 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 நல்ல இடத்துல வளர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிற இடம், உங்களை நடுற இடம் ரொம்ப மோசமான ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்துல நீங்கள் வேறு விடுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஆணி வேர் கடந்து போகும். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். அந்த இடத்துல ஒரு பெரிய மரமாய் கர்த்தர் உங்களை வளர்த்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் செய்கிற வேலையில் எனக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் அந்த இடத்துல நிற்கணும். உங்கள் மனசில் இருக்கிற ஒரு 10 பேர் நெகட்டிவாக வந்து சொல்லிட்டு இருக்கலாம், போய் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்களே பிரதர், இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க பிரதர். உங்கள் வீட்டில் உள்ளவங்களே நிறைய பேர் சொல்லலாம், எப்பா என்ன ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் யோசிங்க. அதனுடைய தோல்வி, அதனுடைய வெற்றி, அதனுடைய சம்பாத்தியம், அதனுடைய இதெல்லாம் நீங்கள் யோசிங்க. ஆனால் மற்றவங்க யார் என்ன நெகட்டிவாக சொன்னாலும் நீங்கள் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு லீடிங் கொடுத்தாரா, நீங்கள் நில்லுங்க. உங்களை அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உறுதியாக நின்றா போதும், அந்த இடத்துல நீங்கள் வளர்ந்து பெறுவீர்கள். இது சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த ஜெபத்திற்கு வந்ததுக்கு பிற்பாடு இனி ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுற, இனி மாற்றுகிற அந்த ஐடியா உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் என்னை இங்கே ஆசீர்வதிங்க, இவங்க கண்ணுக்கு முன்னாடி என்னை ஆசீர்வதிங்க. ஆமேன். எகிப்தினுடைய அரண்மனையில் கொண்டு போய் யோசேப்பை ஆசீர்வதிக்க முடியும்னா, எகிப்தினுடைய அரண்மனையில் யாருமே தலைவனாக வர முடியாது. அந்த ஊர்காரனே தலைவனாக வர்றது கஷ்டம். ஆனால் அடுத்த ஒரு ஊர்காரன், அடிமையாக வந்தவன், சிறைச்சாலையில் இருந்தவன், தன் பேரிலே பொய் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனுஷனையே கர்த்தர் எகிப்தில் தலைவனாக மாற்ற முடியும்னா, உங்களை ஏன் இத்தனை எதிர்ப்பின் மத்தியிலையும் கர்த்தர் மாற்ற முடியாது?
1000 பேர் உங்களோட போட்டி போட்டாலும் உங்களோட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எத்தனை போட்டி வந்தாலும் நீங்க அந்த போட்டியை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அவர்கள் செய்கிறதை விட நீங்க செய்கிறது ஆசீர்வாதமா தான் இருக்கும். யோசேப்புனுடைய கையை ஆசீர்வதித்த கர்த்தர், நான் நம்புறேன் உங்க கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தாங்க, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இல்லை, காலையில எந்திரிச்சு போகும்போதே நம்பிக்கை இல்லாம நான் போறேன் ஆண்டவரே, நான் செய்யற வேலையில எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் செய்யற தொழில எனக்கு நம்பிக்கை இல்லை, இது வருமா வராதா, இது வளருமா பெருசா வருமா, எனக்கு இது ஃபீல்ட் அவுட் ஆயிருமா, என்னென்னமோ தோணுது. ஆனா இப்போ கைகளை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, இயேசுவே இத குறிச்சு எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே, இது உனக்குரியதுதான் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க கேட்க ஆண்டவர் நிறைய பேருக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறத நான் உணர்றேன். இதுக்கப்புறம் நீங்க அதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க உயர்வை குறித்து மட்டும்தான் நீங்க ஓடுவீங்க. ஆண்டவர் இன்னையிலிருந்தே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் துவங்க போறாரு. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, இயேசுவே அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் சொல்லுங்க. பின்னாடி இருக்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களை இந்த வயசுலயே ஆண்டவர் ஒரு உறுதியான இடத்துல கர்த்தர் நடுறாரு, உறுதியான இடத்துல நடுறாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லி தாருங்க ஆண்டவரே. உடைஞ்சு போன என்ன ஆண்டவரால உருவாக்க முடியும். தள்ளப்பட்ட என்ன தலைவனாய் மாற்ற முடியும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சொல்லுங்க எல்லாரும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சொல்லுங்க எல்லாரும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. திரும்ப ஒரு 5 டைம். என் தேவனால் கூடாத. ஆண்டவரே அந்த கால்கள் தடுமாறிட்டு இருக்குப்பா. அந்த கால்களை நிலையா ஒரு இடத்துல வைக்கவே முடியலப்பா. அந்த ஏரியாவை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குப்பா. அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வரல ஆண்டவரே. ஆனா இப்போ இல்ல, கர்த்தர் இந்த இடத்துல ஆசீர்வதிக்க முடியும். இந்த பாபிலோனில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். போத்திபாருடைய வீட்டில் ஆசீர்வதிக்க முடியும். சிறைச்சாலையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, அவங்க செய்கிற தொழிலை குறிச்ச ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இல்ல எங்கேயோ கொண்டு போய் ஆசீர்வதிக்கிற தேவனால, அங்க இருந்தா என்ன ஆசீர்வதிக்கிற தேவனால, இந்த இடத்துல இருந்தா என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். அந்த நம்பிக்கையை கர்த்தர் தரப்போகிறதற்காக நன்றி. அந்த நம்பிக்கை ஆண்டவர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிறதுல முதல்ல யாருக்கு கான்ஃபிடென்ட் வேணும்னா, உங்களுக்கு தோல்வியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு
ஃபெயிலியரை பார்த்து எதுக்குமே வருத்தப்படாதீங்க. ஆண்டவரத்துல சொல்லுங்க, இங்கே வாங்க ஆண்டவரே. அதான் இன்னைக்கு சர்ச்சில் வந்து ஒரு சாட்சி சொன்னேன். போன வாரத்தில் ஒரு வயசான ஒரு தகப்பனாரை சந்தித்தேன். அவர் வந்து சிவகாசியில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த கம்பெனியில் ஒரு விஷயத்த சொல்லி அவர் வெளியே துரத்திட்டாங்க. கம்பெனிலேருந்து வெளியே வந்து நிற்கிறாரு. ஊருக்கு தான் போகணும், வேறு எங்கேயுமே. அங்கே அவருடைய ஊர் வந்து நாகர்கோயில். அங்கேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சு இப்போ திரும்பி நாகர்கோயிலுக்கு தான் போகணும். அந்த கம்பெனிலேருந்து வெளியே துரத்தி பேகை வந்து வச்சுட்டு இருக்கும்போது சிவகாசியில் இருக்கிற எல்லா பில்டிங்கையும் பார்த்தாராம். பார்த்த உடனே அப்படியே கண்ணை மேலே உயர்த்தி சொன்னார், ஆண்டவரே, இத்தனை பேருக்கு இந்த ஊரில் வந்து இவ்வளவு பில்டிங்ஸ் இருக்குல்ல, இவ்வளவு கொடுத்துருக்குறீங்கல்ல, நான் உங்கள் பிள்ளை, எனக்கு தர முடியாது ஆண்டவரே? இந்த ஊரில் என்ன ஆசீர்வதிக்க முடியாது அவங்களால? இல்லை, நான் திரும்பி என் ஊருக்கு திரும்பி போக மாட்டேன். நீங்கள் என்னை இங்கே ஆசீர்வதிக்க முடியும், இங்கே என்னை உயர்த்த முடியும், என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் அப்படியே எடுத்த ஒரு பக்கத்தில் ஒரு இருந்தது நல்ல வேலை, சாதாரணமான ஒரு கடையில் போய் வேலை கேட்டு எனக்கு ஒரு 3 months மட்டும் வேலை கொடுங்கன்னு சொல்லி உள்ளே போனார். இன்னைக்கு அவருக்கு வந்து 65 years, 65 வயசு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, பாஸ்டர், அன்னைக்கு வந்து கம்பெனியை விட்டு வெளியே தொடங்கினாங்க, இன்னைக்கு அதே சிவகாசியில் 20 crores 20 கோடி ரூபாவுக்கு கத்துறவர் சொந்தக்காராக வச்சிருக்கிறார். 20 crores. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன். என்கிட்ட பிசாசு போராடின பெரிய போராட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ ஊழியக்காரன் இல்லை, நீ ஊழியம் செய்ய முடியாது, உனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லை, நீ ஊழியத்தை விட்டுரு, நீ ஊழியத்தை விட்டுரு. பைபிள் காலேஜ் படிக்கும்போதே பைபிள் காலேஜ் படிக்க விடாதபடி அவ்வளோ போராட்டம். முடிச்சதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிற்கவே கூடாமல் அவ்வளோ போராட்டம் வந்திருக்குது. ஆனால் என் மனசு ஒரு நாள் கூட இல்லை. இன்னைக்கும் என்னுடைய இருதயத்தில் என்ன தெரியுதுன்னா, ஊழியத்தை தவிர வேற ஒன்றுமே எனக்கு இல்லை, சாகிற வரைக்கும் எனக்கு ஊழியம்தான். அதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இது இப்போ இல்லை, வளராத போதும், உங்களை எதையும் தெரியாத போதும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறதுல யாருக்கு நம்பிக்கை வேணும்னா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை அது இல்லைன்னா கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ தான் நீங்கள் பெருசாக நீங்கள் செய்ய முடியும். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக முடிக்க போகிறேன். நம்பர் 5, 5ஆவதாக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரிய ஜெபம். நமக்கு ஒரு பெரிய தலைவர் யார் அப்படின்னா, இயேசு தான் நமக்கு ஒரு பெரிய தலைவர். அவர் தான் நல்ல லீடர். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அவர் தன்னுடைய சீடர்களை 12 பேரை வச்சு ஒரு தலைமையாக இருந்து அந்த 12 பேரையும் ரொம்ப அழகாக ஆண்டவர் நடத்தினார். அந்த 12 பேரையும் ஆண்டவர் போஷித்தார். அந்த 12 பேரையும் ஆண்டவர் வந்து அவரோட கூட ட்ராவல் பண்ண வச்சார். இன்றைக்கி நான் வந்து தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 12 பேரும் டேலண்ட் உள்ளவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த 12 பேரும் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்களா, இல்லைன்னா ஆண்டவரை ரொம்ப அப்படி நெருக்கமாக வளர்றவங்களான்னா அப்படி கிடையாது. இல்லை, இந்த 12 பேரும் ரொம்ப கீழ்ப்படுகிறவங்களான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. இந்த 12 பேரும் ஆண்டவருடைய விஷயனை புரிஞ்சுக்கிட்டவங்களான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து களைப்பா போய் கப்பலின் பின்னணியத்தில் படுத்துட்டு இருக்கிறாரு. மேலே புயல் அடிக்குது. ஒரு நமக்காக இருந்தால் கூட நம்ம பிள்ளைங்க பாருங்களேன், நீங்கள் தனியாக விட்டுக்கிட்டு வீட்டில் விட்டு பூட்டி விட்டு வந்தீங்கன்னா பிள்ளைங்க பயப்படும். ஆனால் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா பிள்ளைங்க பயப்படாது. இப்போது இந்த 12 பேர் மேலே இருக்காங்க, யார் கீழே இருக்கா? இயேசு கீழே இருக்கார், தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போது காற்று பலமாக அடிக்குது, தண்ணி உள்ளே வருது. தட்டி எழுப்பும் போது எப்படி எழுப்புறாங்க? ஐயரே, நாங்கள் மடிஞ்சு போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போது ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? அது ஒன்றாச்சா? இப்போது எல்லாரும் போகிறாங்க, சமாரியாவுக்கு பக்கத்தில் போயாச்சு, எல்லாருக்கும் பசிக்குது, சாப்பாடு வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரிப்பா, மத்தியானம் சோத்துக்கு வழியில் போய் சோறு வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவரை மட்டும் விட்டுட்டு மொத்த பேர் என்ன பண்ணாங்க? சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. எப்படிப்பட்ட சீடர்கள் பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து பார்த்தா பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தில் நடந்து வரட்டுமா? சரிப்பா வாப்பா அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் பார்த்துட்டு மூழ்கி போனா, ஏண்டா பா. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏன் அற்ப விசுவாசியே, சந்தேகப்பட்ட, தூக்கி விடுறாரு. அவர்கிட்டத்தில் இருந்த 12 பேரும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஒன்றுக்கும் ஆகாதவங்க. இவர் எவ்வளோ பெரிய லீடர், ஆண்டவர் எவ்வளோ பெரிய லீடர், அவருக்கு கிடைச்சவங்க. நீங்கள்
ஒரு ஒரு இடத்துல பார்த்தாங்க. இப்போ வந்து தூதர்கள் வர்றாங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, ஆண்டவரே இது ரொம்ப, இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். என்னென்னா இவனுக்கு ஐடியா என்னென்னா, மோசையினுடைய கூடாரத்துக்கு நமக்கு போக முடியாது, எலியாவனுடைய கூடாரத்துக்கு போக முடியாது, ஆனால் உங்கள் கூடாரத்தில் நாங்களும் வந்து. அவன் உடனே, ஏண்டா உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா, கோவம் வந்து போ பிசாசு அந்த பக்கம், நீ சொல்றது என்னது. அப்போ அவரோட நடந்துட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ சொல்றாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு. உடனே யாருக்கு? இவங்களுக்கா? எப்படி, என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு. இத்தனை பேருக்கும் கடையில் போய் வாங்கினா எப்படி வாங்க முடியும்? இவங்களை சீக்கிரமா அனுப்பி விடுங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்களே இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அவன் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவர் பெரிய ஆளுப்பா, என்ன சொல்லணும் ஆண்டவரே, கச்சாடியில் தண்ணி ஊற்றணுமா இல்லை பொரோட்டா சுடணுமான்னு கேட்கணும். உண்மையா இப்போ நான் வந்து பாஸ்டராக இருக்கிறேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன். அடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. இவங்களுக்கு அது புரியவே இல்லை. உடனே ஒருத்தன் கொண்டு வரான், இங்கே 5 அப்பமும் 2 மீன்களும் மட்டும்தானே உண்டு, அது இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அப்போ அவரோட நடந்தாலும் நம்ம ஊர் பாஷையின்படி போன்னு சொன்னால் எல்லாம் மக்கு சட்டிங்க. ஆனால் இயேசுடைய லீடர்ஷிப்பில் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள பார்த்து எந்த இடத்துலையும் ஆண்டவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி, இத்தனை நாள் என் கூட வர்றீங்களே பிசாசுங்களா, உங்களுக்கு இந்த உணர்வே இல்லையா? நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நிறைய பேர் டென்ஷன் எதுனால தான் டென்ஷன் ஆவாங்க அப்படின்னா, நம்மளால விட நம்ம கூட இருக்கிறவங்களால தான் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும். உங்களை மாதிரி வேலை ஆட்கள் எனக்கு அமையலை சார், உங்களை மாதிரி மனைவி எனக்கு அமையலை சார், உங்களை மாதிரி பிள்ளைங்க எனக்கு அமையலை சார். டார்ச்சர் டார்ச்சர். ஐயோ ஒரு பிசாசை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் நான், ஐயோ குரங்கு குட்டிகளை பெற்று வச்சிருக்கிறேன் நான். எல்லாருடைய மனசுலையும் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை சுற்றி இருக்கிற யாருமே, ஹலோ உங்களுக்கு எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளோ பிபி? ஓப்பா எனக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கான், உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது பா, இந்த கை நாட்டை எப்படி தான் நான் சரி பண்ண போகிறேனோ தெரில. அப்போது ஆனால் நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு டென்ஷன் எடுத்துக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக விட்டார், அவருக்கு ஹெல்ப் பண்ணார். இதுவும் பாருங்க, அந்த 5 அப்பத்தையும் எடுத்து 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கைகளை 12 கூட, ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் போகிற வழியில் கண்டிப்பாக சோத்துக்கு பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றதுக்காக நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஒரு பெரிய டிராவல், போகிற வழியில் இவனுக்கு திருப்பி சோறு வாங்குறதுக்காக திருப்பி ஒரு அற்புதம் நடக்கணும், அதனால வேண்டாம்ப்பா ஆளுக்கு ஒரு கூடை வச்சுங்க, போகிற வழியில் சாப்பிடுங்க. அப்போது அவங்க மேலே ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கரிசனையாக இருந்தார், டென்ஷனே ஆகலை. ஒரு உண்மையான தலைவனுடைய 5வது ஜெபம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு அந்த புரிஞ்சிக்காத தெரிஞ்சிக்காத ஆளாக இருந்தாலும் நீங்கள் டென்ஷனே ஆகாமல் அவங்கள வழி நடத்துறீங்க பாருங்க, அதுதாங்க உங்கள் திறமை, அதுதாங்க உங்கள் அபிஷேகம். ஹலோ, நீங்கள் இப்போதான் நீங்கள் இந்த மீட்டிங் வரக்கு முன்னாடி எப்படி நினச்சி வந்துடுறீமா, எப்படி வந்துருப்பீங்க தெரியுமா? இவனை கலட்டி விடணும் பாஸ்டர், அவனை அமைதியாக கலட்டி விடுற மாதிரி ஏதாவது ஜெபம் பண்ணுங்கன்னு வந்திருப்பீங்க. இல்லை 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 இல்லை, கலட்டி விடுறதற்காக அல்ல, கலட்டி விடுறதுக்காக அல்ல. சிலரை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம், சிலரிடத்துல வேலை வாங்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, கோவப்பட்டு கத்தி டென்ஷன் ஆகி அப்படியே பிபி ஹை ஆகி ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்களிடத்துலேருந்து எந்த அவுட்புட்டையும் உங்களால் வாங்க முடியாது. ஒரு தலைவனிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய அபிஷேகமே என்ன அப்படின்னா, அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக சிலர் முட்டாள தான், கேட்கல, ஊரில் உள்ள பாஷையின்படி சொன்னால் அவங்க அப்படி இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. நான் சொல்கிறேன், அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எதுக்கு? புரியுதுல்ல? நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்கன்னா, ஆண்டவரே இவனுக்கு தலை வலிக்குது, ஆண்டவரே இவனுக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னே அவனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, இவனை வச்சு எத்தனை வருஷம் நான் ஓட்டுறது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன் ஃபுல்லாக, அப்போ உங்களை தேவையில்லை, அவன் ஓனர் ஆயிடுவான், அவன் தலைவன் ஆயிடுவான்.
அவருக்கு பெரிய வேலை கிடைக்கும். அப்படி போறவங்க போட்டோம், தப்பு இல்லை. ஆனா நீங்க கர்த்தரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, பேதுருவை பார்த்தோம். 12 பேர்லையும் நம்ம நினைச்சிருந்தான்னா முதல்ல நீங்க யாரை கழட்டி விட்டுருப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் 12 பேர் அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் யாரை கழட்டுறோம் தெரியுமா? முதல்ல அந்த யூதாஸை கழட்டி தூக்கி போட்டுருங்கப்பா. ஐயோ டேஞ்சரான ஆளு, நம்மளை காட்டி கொடுக்குறதே அவன் தான். அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. முதல்ல அவன் நமக்கு பிரச்சனை பண்ணுறான். இவன்லாம் கூட சும்மா பக்கத்துலேயே கடத்திருப்பான். அவன் பெரிய ஆள் காட்டி கொடுக்க போகிறான். ஆனால் ஆண்டவர் அவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், கூடவே வச்சுருந்தார். அவன் கையில் என்ன பொறுப்பை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், பணப்பொறுப்பை அவன் கையில் கற்றுக் கொடுத்தார். பணப்பொறுப்பை அவன் கையில் கொடுத்தார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கடைசியாக நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே இந்த பிஸ்னஸை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், டென்ஷனே இல்லாமல் செய்ய போகிறேன். ரொம்ப ரிலாக்ஸாக கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு எப்படி கர்த்தர் உங்களை நடத்த போகிறாருன்னா, இதை நீங்கள் கடினமாக செய்ய போகிறதே இல்லை. அந்த கடினமான காலங்கள் உங்களுக்கு முடிய போகுது. உங்களை கர்த்தர் எப்படி அதை செய்ய வைக்க போகிறாருன்னா, கர்த்தர் உங்களை லெகுவாய் செய்ய வைக்க போகிறார். அவர் இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி சொப்பனம் பார்க்குறவங்கள மாதிரி இருந்தாங்களோ, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பல மடங்கு பல அளவுக்கு கர்த்தர் உயர்த்தும் போது, நீங்கள் கண்ணை திரும்பி பார்க்கும்போது அதில் உங்களுடைய டென்ஷன் ஒன்றுமே இருக்காது. கர்த்தர் உங்களை எப்படி நடத்தியிருப்பாருன்னா, ரொம்ப சமாதானமாக ஆண்டவர் உங்களை நடத்தியிருப்பார். ஆமேன். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் எல்லாருமே. நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப கோவப்படுறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப என்னமோ தெரியல, இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க தூங்குறத பார்த்தா ரொம்ப கோவம் வருது. அவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப கோவம் வருது. அவங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத பார்த்தா அவ்வளோ கோவம் வருது எனக்கு. நான் எதை செஞ்சாலும் கோவத்தோட தான் செய்யறேன். எதை செஞ்சாலும் நான் டென்ஷனோட தான் செய்யறேன். என்னால ரிலாக்ஸா செய்யவே முடியலப்பா. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்றது போல எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. உங்களுடைய அபிஷேகம், கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே முழு பலத்தோடு நன்றி ஆண்டவரே, எனக்கு அந்த ஆறுதலை கர்த்தர் தருவீராக. இந்த கடைசி ஜெப குறிப்பை எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணி, இது ஆண்டவருடைய ஒரு பெரிய குணம். ஆண்டவருடைய ஒரு பெரிய குணம். ஸ்தோத்திரம். என்னால ரிலாக்ஸா செய்யவே முடியல ஆண்டவரே. அதை கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு. என் பிள்ளைய நினைச்சா பயங்கரமான எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா என்னால் அவனை ஹேண்டில் பண்ணவே முடியல, நடத்தவே முடியல. எனக்கு ரொம்ப கோவப்படுத்துறான் ஆண்டவரே. எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் அப்படி இருக்கக்கூடாது. இதை வழி நடத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தாங்கன்னு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவர் அதை தருவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. கரவலாடுகளை மெதுவா நடத்துகிறவர், எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவர். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சு, இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை மட்டும் வாசிச்சு. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனம். கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். யோவான் எழுதின சுவிசேஷம். அங்கே யாக்கோபுவனுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது.
அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். நான் வாசித்த இந்த 3 வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவருடைய சீடர்கள் வந்து ஃபஸ்ட்டு கிணத்துக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்துருக்கும்போது அவர் போஜனம் வாங்கும்படி எல்லாரும் போயிட்டாங்க. 2வது பேதுரு அவர் தனியாக அழைச்சிட்டு போய் அவரை திட்டுறானம்மா. யார? ஆண்டவரை திட்டுறானம்மா, கடிந்து கொள்றானம்மா. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன போகிறதுக்காக வந்தீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க அப்படின்றான். அடுத்து வசனத்தை வாசிக்கும் போது அவர் கப்பலின் பின்னடையத்திலே படுத்திருக்கும் போது மடிஞ்சு போகிறோம், உங்களுக்கு அப்படியே சாகடிக்காவா கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோ டென்ஷனான ஆட்களையும் ஆண்டவர் எப்படி தான் ஹேண்டில் பண்ணார்? சத்தமாக சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீடர்களை விட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெஸ்ட்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆமேனே வரமாட்டேங்குது நிறைய பேர். இல்லை பாஸ்டர், பொல்லாத பிசாஸ் குட்டிங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை இவங்களுடைய அந்த நெகட்டிவ் எல்லாம் வாசித்தோன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோ 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 அவ்வளோ. ஆனால் இப்போது கடைசி ஒரு செட்டப் வந்துருச்சு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் என்கிட்ட பிசாசு பெர்மிஷன் வாங்கிட்டான், நீ என்னை என்ன பண்ணுற, நீ என்னை மறுதளிக்க போகிறேன்னு சொன்ன உடனே காவலிலும் சாவிலும் உண்மை. என்ன வீரவசனம், நான் செஞ்சிருவேன் சார், நான் போய் அந்த ஆர்டரை பிடிச்சிட்டு வர்றோம் சார் அப்படின்னு போவான். பேதுரு மாதிரி திரும்பி வருவான் பாருங்க. இல்லை பார்த்தா அவ்வளோ வீரவசனம் பேசுகிறான். போய் அங்கே உள்ளே உட்காந்து இருக்கும்போது அப்படியே இந்த போர்வை போத்தி உட்காரும்போது ஒரு அம்மா பார்த்து, நீ உன்னை ஏசப்பா கூட பார்த்தது மாதிரி இருக்குன்னு, தெரியவே தெரியாது, அந்த ஆளை யாருன்னே தெரியாது அப்படின்னு மறுதளிக்கிறான் பாருங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய மரணம் முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒதுங்கிட்டாங்க. ஆனால் இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு ஒவ்வொருத்தரையும் சந்திச்சார், திரும்ப கூப்பிட்டார், வாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்கிறாரு, நான் ஏறி போகிறேன்ப்பா, இது வரைக்கும் 3.5 வருஷம் என் கூட இருந்தீங்க, நிறைய குறும்பு பண்ணீங்க, நிறைய தூங்குனீங்க, நீங்கள் நிறைய இல்லாத வேலையெல்லாம் பண்ணீங்க, எல்லாத்தையும் சகித்தேன், எல்லாத்தையும் தாங்கிட்டேன், உங்களை திட்டலை, உங்களை வருத்தப்படுத்தலை, உங்களை வேண்டான்னு தூக்கி போடலை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்போ நான் போகிறேன், இதை எங்கே கொடுக்க போகிறேன்னா உங்கள் கையில் தான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு போனால் ஃபஸ்ட்டு மெசேஜ் அப்படியே நோட்டீஸ் பேப்பரில், அவ்வளோதான், கம்ஃபர்ட் திருச்சபை நடத்தும் சுவிசேஷ கூட்டம், பிரசங்கியார் பேதுரு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அடித்து வருது. பிரசங்கம் பண்ணுறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பிரசங்கம் பண்ணுறான், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. தூக்கி கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே வச்சிடறான். போயா பரவாயில்லையா, ஏதோ பாய் கொடுங்கயா, படுத்து கொரட்டை விட்டு தூங்குறான். தூதன் தட்டி எழுப்பியப்பா, கதவு திறந்துருக்கு, வெளியே போ, உனக்காக ஒரு கூட்டம் அங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னா, அப்படியா அப்படின்னு எந்திரிச்சு போகிறான். இல்லை கடைசியில் நீ ஓவராக ஊழியம் பண்ணுற, உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னா, எப்படி கொல்ல போகிறீங்க, சிலுவையில் தான் அடிக்க போகிறோம், அதெல்லாம் பண்ணாதீங்க, எங்கள் பாசையை ஏற்கனவே அப்படி அடிச்சிட்டாங்க, அவரை மாதிரிலாம் வராது, நம்மளை தலைகீழாக அடிங்க. எப்படி மாறிட்டாங்க. இது யாரால தெரியுமா? ஒரே ஒரு தலைவன், டென்ஷன் ஆகாத தலைவன், கோபப்படாத ஒரு தலைவன், நிதானமான ஒரு தலைவன். நீங்களும் ஒரு வயசில் அப்படி தான் பிரதர் இருந்தீங்க, சிஸ்டர் நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க. இங்கே அம்மா அப்பாவுடைய சொன்னபடி எல்லாத்தையும் கேட்ட எத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்க? உங்கள் வயசில், உங்கள் சின்ன வயசில் ரொம்ப விஷனோட இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைக்கி தானே அந்த பொறுப்பு உங்களுக்கு வந்துச்சு, இன்றைக்கி தானே அந்த கீழ்ப்படுதல் உங்களுக்குள்ளே வந்துச்சு, இன்றைக்கி தானே அந்த பொறுமை உங்களுக்குள்ளே வந்துச்சு. அப்போது நீங்கள் இன்றைக்கி வழி நடத்துகிறவங்களுக்கு அந்த பொறுப்பு எப்போ வரும்? நீங்கள் ஏன் நிறைய எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எதிர்பார்ப்பது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் கோபப்படுறது ரொம்ப தப்பு. நீங்கள் எதிர்பார்ப்பது தப்பல்ல, நீங்கள் டென்ஷன் ஆகிறது தப்பு, நீங்கள் அவங்கள குறித்து ரொம்ப வருத்தப்படுறது தப்பு. அப்படிதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் தட்டி கொடுத்து யார் தான் போகணும் அப்படின்னா அதுதாங்க தலைவன். ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமேன். கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது எங்கள் பாஸ்டர் எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார். 4 மணிக்கு எங்கள் பாஸ்டர் எழும்பிடே எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ கஷ்டமாக. ஏன்னா இந்த மனுஷனுக்கெல்லாம் என்னத்தை தான் பண்ணிட்டு இருக்காரோ தெரில. சரி பரவாயில்ல, அவருடைய வார்த்தையை தட்ட முடியாது. எந்திரிக்கலைன்னா தண்ணி எடுத்து ஊற்றிடுவேண்டா அப்படின்னுவார். கஷ்டத்தோடு எழும்பி
திட்டிகிட்டே போய் வேலையை பார்க்குறது, திட்டிகிட்டே போய் பண்ணுறது. நம்ம பாஸ்டர் ஆகிட்டோம் பாருங்க. நம்ம பாஸ்டர் ஆனதுக்கப்புறம் 4 பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க. டேய் எந்திரிங்கடா அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும், நம்ம ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு. ஸோ அன்னைக்கு அந்த தலைவன் அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன். நான் இப்படி இருந்தால் தான் அடுத்த தலைவர்களை நான் உருவாக்க முடியும். அதனால் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நோ டென்ஷன். யாருமே எந்த கோவமே கேட்கல. சத்தமாக சொல்லுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக செய்யுங்க. அவங்களிடத்துலேருந்து என்ன வருதோ அதை பெஸ்ட்டாக எதிர்பாருங்க. முடிஞ்சதை செய்யட்டும். நீங்கள் உற்சாகப்படுத்திட்டே இருங்க, தட்டி கொடுத்துட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. பண்ணு 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 பண்ணு, நல்லா பண்ணு நல்லா பண்ணு சொல்லிட்டே இருங்க. வர்ற வரைக்கும் சத்தமா. லாபம்னு சொல்ல முடியாது, லாபம்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். வர்ற வரைக்கும் சந்தோஷம். அவன் ரெடி ஆகிறான். வரல அப்படின்னா வர்ற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம். அதுவும் வரலன்னா சரி பரவாயில்ல அப்படியும் ஒரு ஆள் நம்மோட கேட்கல. நம்மளை கர்த்தர் கொடுக்குற அளவுக்கு தானே வச்சிருக்கிறாரு, உருவாக்க அளவுக்கு தானே வச்சிருக்கிறாரு. சரி, அந்த காலம் வரும்போது கண்டிப்பாக ஆமேன் கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, எங்கள் பிள்ளைங்க நிறைய நேரத்தில் என்கிட்ட பார்த்து கேட்பாங்க, எப்படி தான் டாடி. அந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவன் இருதயத்துக்குள்ளே பேசுகிற அளவுக்கு நான் இருக்கிறேனேன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். இன்னும் இருக்கணும் பிரயாசப்படுறேன். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்திருப்பீங்க, ரொம்ப வேதனையோடு வந்திருப்பீங்க. நீங்கள் தலைவன், நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், நீங்கள் பலமாக இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், உங்கள் சுகம்தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா சாப்பிடணும், நீங்கள் நல்லா தூங்கணும், நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கணும், நீங்கள் நல்லா சாப்பிடணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும், நீங்கள் நல்லா உடுத்தணும். நீங்கள் சம்பாரித்து கஷ்டப்பட்டு நீங்கள் உடுத்தலைன்னா, நீங்கள் கட்டின வீட்டில் நீங்களே தூங்காமல் இருந்தால், உங்களால் உண்டாக்கப்படுற அந்த ஆகாரத்தை நீங்களே சாப்பிடாமல் இருந்தா, இதுதானே இப்போ நடக்குது. அந்த சாப்பாட்டுக்கு தலைவன் நீங்கள் தானே, ஆனால் அந்த சாப்பாடு நீங்கள் நிம்மதியாக சாப்பிடல. அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறதே நீங்கள் தானே, ஆனால் அந்த வீட்டில் வாடகை நீங்கள் உண்மையாக நீங்கள் நல்லா தூங்கல. அந்த கார் உங்களுடைய உழைப்பில் வந்துச்சு, ஆனால் அந்த காரில் நீங்கள் நிம்மதியாக ட்ராவலே பண்ணது இல்லையே. ஏன்னா உங்களுக்குள்ள ரொம்ப டென்ஷன். இல்லை வேண்டாம், அப்படி தான் இருப்பாங்க. பரவாயில்ல, நான் கோவப்பட மாட்டேன், நான் டென்ஷன் ஆக மாட்டேன். எவ்வளோ நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் டென்ஷன் ஆக மாட்டேன். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்கள் கத்துறதை குறைச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தோட? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க. இது எத்தனை நாள் இந்த கூட்டத்தை ஆண்டவர் கண்டினியூ பண்ணி கொண்டு போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொண்டு போக ஒன்றா கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டே இருப்பார், சொல்லி தந்துட்டே இருப்பார். கடைசியில் நீங்கள் எப்படி நிற்பீங்க தெரியுமா? ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு ஒரு 80 வயசில் அப்படியே தாடியெல்லாம் நரைச்சி அப்படியே வந்து நிற்கும் போது எப்படி நிற்பீங்கன்னா, அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பெரிய தலைவனா, மனுஷன்டா இவன், மனுஷிடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நின்றுவீங்க. எத்தனை பேர் அதுக்கு ஆசைப்படுறீங்க? நான் அதுக்கு ஆசைப்படுறேன். ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமேன். எங்கள் மனைவி என்னை பார்த்து அடிக்குது, உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாது, என்னை கத்துற விட்டுருங்க, நான் கத்திட்டே இருக்கிறேன் விட்டுருங்க. ஏன் அப்படின்னா உங்களை என் கூட சேர்க்காதீங்க. உங்களை அதே மாதிரி இங்கே இருக்கிற நிறைய பேரும் யாரும் உங்களை சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணும். இவனுக்கெல்லாம் உணர்வு இருக்கா இல்லையா, சூடு சொரணை இருக்கா இல்லையா, ஏதாவது பண்ணுறா, ஏதாவது திட்டுறா 2 வார்த்தை, அப்போவாது எனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவனா தலைவியா நான் யாரை பார்க்குறேன்னா அப்பாவை தான் பார்க்குறேன். சரி, எவ்வளோ அன்புள்ள தெய்வம் இல்லை, என்ன குவாலிட்டி. ஸோ ஆண்டவர் மட்டும் நமக்கு இல்லைன்னா, இன்றைக்கி நான் நினைக்கிறேன், நான் நல்லா பேசுகிறேன், சத்தமாக பேசுகிறேன், இல்லைன்னா உங்களுக்கு பெரிய நல்லவனாட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நான் நல்லவனாக காமிக்கிறதுக்கு நான் நல்லவன் இல்லை, என்ன நல்லவன்னு ஒருத்தர் மறைக்கிறார் இல்லை, அவர் தாங்க. அவரை மாதிரி ஒரு லீடரை யாருமே பார்க்க முடியும். 33 வருஷத்தில் 3.5 வருஷம்தான் லீடராக இருந்தார். அந்த 3.5 வருஷத்தில் அந்த 12 பேருக்குள்ளேயும் அப்படியே ஊற்றிட்டாரு பாருங்க. அவங்க அதில் 11 பேர் போய்
சாகிற வரைக்கும் அவங்க வந்து ரத்த சாட்சியா மரிக்கிறத பெரிய பொருட்டாவே எடுக்கல. ஏன்னா அந்த தலைவனுக்கு முன்னாடி 3.5 வருஷம் அவருக்கு கீழே அசிஸ்டண்டா இருந்தாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு திருப்தி. சாகிற வரைக்கும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு லீடர்ஷிப். அது அவர்களுக்கு மட்டும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட நீங்க செய்வீங்க. ஏசப்பா சொல்றாரு, என்னை விட நீ பெருசா செய்வ மகளே, என்னை விட பெருசா செய்வ மகனே, உனக்கு அந்த குவாலிட்டி எல்லாத்தையும் நான் தருவேன், உன்னை அப்படி ஒரு ஸ்ட்ராங் பண்ணுவேன். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்கு முன்னாடி நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சுத்தி ஒரு கூட்டம் வந்து நிற்கும். இவர் தாங்க தலைவர், சல்யூட் பண்ற அளவிற்கு ஆண்டவர் உங்களை நிறைய பேரை மாற்ற போறாரு. ஆமென். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். டென்ஷன் ஆகாம அப்படி அந்த ரிலாக்ஸா எப்படி செய்ய போறோம்? அப்படி எல்லாரும் எழுமி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Holy Spirit, thank you Jesus. ரொம்ப ரிலாக்ஸா என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு பிரதர். இதெல்லாம் உங்களுடைய உயர்வு. சிஸ்டர், இது தீர்க்க தரிசன வார்த்தை. இதெல்லாம் உங்க உயர்வு. ஐயா, இதெல்லாம் உங்க உயர்வு. அம்மா, இதெல்லாம் உங்க உயர்வு. கர்த்தர் உங்களை எங்க காற்றாட்டு வெள்ளத்தை போல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. உங்களுக்கு வச்சிருக்கிற உயர்வு யாருடைய கற்பனையிலும் வராத அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் ஆண்டவர் பெரிய பொக்கிஷத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரொம்ப காலம் பலமா இருக்கணும் மகளே, நீ ரொம்ப காலம் பலமா இருக்கணும். இப்படி நீ சாப்பிடாம இருந்தா, இப்படி நீ தூங்காம இருந்தா, இப்படி நீ டென்ஷன் ஆனா, இப்படி நீ உன்னை வருத்தப்படுத்திட்டா, நீ எப்படி பலனா இருப்ப? உன்னை கூட நான் எவ்வளோ செய்யணும். ஒன்றும் இல்லை. யார் என்ன டென்ஷன் படுத்தினாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். ஒரே எனக்கு அந்த கிருபை தாங்கணும். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும். தேவகுமாரா, எங்களுக்கு அதை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, தேவகுமாரா தந்துருங்க, தேவகுமாரா சொல்லுங்க. நிறைய பேர் மேல ஆண்டவருடைய இரக்கம் வருது. சிஸ்டர், உங்களோட தான் ரொம்ப ஆண்டவர் பேசுறாரு. பரவாயில்ல, அப்படிதான் இருப்பா பிள்ளை, அப்படிதான் இருப்பா பையன், அப்படிதான் இருப்பான், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சிஸ்டர், பிரதர், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இல்ல, நீ தாங்கிருவ மகா, நீ தாங்கிருவ. உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் தலைவியினுடைய ஸ்பிரிட், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தலைவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. அதனால நீ தாங்க முடியும். நீ ரிஜெக்ட் பண்றதுனால மட்டும்தான் தாங்க முடியல. நீ ஏற்றுக்கொண்டா தாங்க முடியும்னு தான் கர்த்தர் சொல்றாரு. மகளே, இது தாங்க முடியும். கையை மட்டும் மேல உயர்த்தி, இயேசுவே அந்த வெலன் தாருன்னு எல்லாரும் கேளுங்க. இந்த இடம் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். நீங்க நிக்கிற இடத்துல ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை ஊற்றணும். எஸ் 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 கர்த்தர் ரொம்ப உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ரொம்ப பெருசா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இல்ல நீ கண்ணை மூடுறதுக்குள்ள, நீ என் ராஜ்யத்துக்கு வர்றதுக்குள்ள உன் மூலமா ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யாம, உனக்கு 100 பேருக்காவது இன்ஸ்பயரா வைக்காம இந்த ஊரை விட்டு உன்னை எடுத்துக்க மாட்டேன்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. சொல்லுங்க, இயேசுவே, 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 இயேசுவே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்க ரொம்ப தீவிரமா வெற்றியா இருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. அடுத்த மாசம் உங்களுடைய வருகை தாமதிச்சா இதே மாதிரி நாங்க கூடும்போது ஒரு அடுத்த லெவல், ஒரு வளர்ச்சியை பார்த்து இந்த இடத்துல கூடணும். ஒரு சாட்சியோட இந்த இடத்துல வந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பெரிய மகத்துவத்தை பார்க்க செய்யுங்க. இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இதே பிரசன்னம் அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக பின்னணியில இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இடத்தை எங்களுக்கு தந்த பிரபாகரன் ஐயாவுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, இந்த யூனிட்ஸை கத்தரை ஆசீர்வதிச்சு இந்த ஜெபம் நடந்ததற்கு பிற்பாடு இந்த இடத்துல ஒரு நாள் கூட ஆர்டர் குறையாம வந்துட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பிளஸ் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.